Hello friends, welcome to Samayal. இன்னைக்கு நம்மளோட வீடியோல பெண்களுக்கு தேவையான புத்தம் புது கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களோட தினசரி வேலைகள் எந்த டென்ஷனும் இல்லாம ரொம்ப சீக்கிரமா முடிஞ்சிரும். என்னென்ன டிப்ஸ்னு பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்மளோட வீடியோவை இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நம்ம வீட்டில் இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் வாங்கி வச்சுருப்போம் குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்காக. ஆனால் குழந்தைங்க பார்த்திங்கன்னா இந்த டேட்ஸை சாப்பிடவே மாட்டாங்க. நம்ம ரொம்ப கம்பல் பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி டேட்ஸ் எல்லாம் நம்ம வந்து சாப்பிடாம ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்கிறதுனால இதில் என்ன ஆகும்னா இந்த டேட்ஸில் குட்டி குட்டி புழு வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். இந்த டேட்ஸ் வந்து நீங்கள் வெளியில் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இடத்துல குட்டி குட்டி புழு வண்டு இதெல்லாம் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து சாப்பிட்றதுக்கு முன்னாடியோ இல்லை குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியோ இந்த மாதிரி ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து கொடுங்க. டேட்ஸ் வாங்கி ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி குட்டி குட்டி புழு வண்டெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற சோம்பு தான். இந்த சோம்புலேருந்து கொஞ்சமாக எடுத்து நம்ம டேட்ஸ் போட்டு வச்சுருக்க டப்பாவில் நல்லா தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு ஒரு தடவை நல்லா குலுக்கி விட்டுட்டிங்கன்னா எல்லா சைடுமே நல்லா பரவிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது டேட்ஸில் புழு வண்டு எதுவுமே வரவே வராது. ரொம்ப நாளைக்கு நம்ம வெளியிலேயே ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே புதுசாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள். இப்போது அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். மழைக்காலம் குளிர்காலத்துலலாம் நமக்கு வந்து சாப்பாடு ரொம்ப நேரத்துக்கு சூடாகவே இருக்கணுன்றதுக்காகவும் இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வராங்க அப்படின்னாலும் நம்ம இந்த மாதிரி ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருப்போம். இந்த மாதிரி நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுருந்தாலுமே சாப்பாடாக இருந்தாலும் சரி குழம்பா இருந்தாலும் சரி சூடு வந்து நமக்கு கொஞ்சம் நேரத்துக்கு தான் இருக்கும். டக்குன்னு அதோட சூடு வந்து குறைஞ்சி போயிடும். இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இல்லாமல் நம்ம ஹாட் பாக்ஸில் போட்டு வைக்கும்போது எவ்வளோ நேரம் ஆனாலும் அதோட சூடு கொஞ்சம் கூட குறையவே கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஹாட் பாக்ஸில் நீங்கள் சாப்பாடு போட்டு வைக்கிறதுக்கு முன்னாடி நல்லா கொதிக்கிற தண்ணியை இதில் பாதி அளவுக்கு ஃபில் பண்ணிடுங்க. இப்போது இதை வந்து நல்லா மூடிட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க. 15 நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் இதை ஓப்பன் பண்ணி இந்த தண்ணியை கீழே கொட்டிட்டு இதில் நீங்கள் வந்து சாப்பாடோ குழம்போ எது வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது இது உள்ளே இருக்க சாப்பாடோட சூடு வந்து நமக்கு குறையவே குறையாது. ரொம்ப நேரத்துக்கு இதே சூடே நமக்கு வந்து மெயின்டைன் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து க்ரீன் டீ குடிப்பீங்கன்னு நினைக்கிறேன். க்ரீன் டீ குடிக்கும்போது மட்டும் இல்லை, நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போதோ இல்லை எங்கேயாவது டூர் போயிருக்கும்போதோ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி டிப் டீ யூஸ் பண்ணுவோம். இல்லைனா நம்ம வீட்டிலையே ஒரு ஆளுக்கு மட்டும் டீ போடணும் எனக்கு ரொம்ப எரிச்சலாக இருக்குன்ற டைமில் நம்ம இந்த மாதிரி டிப் டீ யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி சாஷேல வர டிப் டீ யூஸ் பண்ணும்போது என்ன பிரச்சனைனா நம்ம இதை வந்து கப்புக்குள்ளே போட்டுட்டு இந்த நூலை மட்டும் வெளியில் விட்டுருப்போம். நான் இன்றைக்கி வந்து க்ரீன் டீ எடுத்திருக்கேன். நம்ம இதில் வந்து சுடு தண்ணி ஊற்றும் போது பார்த்திங்கன்னா எப்போவுமே இந்த நூலும் சேர்ந்து கப்புக்குள்ளேயே விழுந்துடும். நம்ம வந்து மறுபடியும் ஒரு ஸ்பூன் வச்சு இந்த நூலை வெளியில் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த டிப் டீயை நீங்கள் கப்புக்குள்ளே போடும்போதே இந்த நூலை பிடிச்சி கப்போட ஹேண்டிலில் நல்லா சுற்றி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து சுற்றி வச்சுட்டு தண்ணி ஊற்றும் போது எவ்வளோ நேரம் ஆனாலும் சரி இந்த நூல் வந்து தண்ணிக்குள்ளே விழவே விழாது. அடுத்து வந்து நம்ம கை வச்சு இந்த நூலை ஈஸியாக எடுத்துடலாம். உங்களோட கிளாஸில் இந்த மாதிரி ஹேண்டில் இல்லை, நீங்கள் வந்து ஸ்டீல் கிளாஸில் தான் குடிக்க போகிறீங்க, அப்போ என்ன பண்ணுறதுன்னா இந்த மாதிரி ஒரு ரப்பர் பேண்டை எடுத்துக்கங்க. இந்த ரப்பர் பேண்டை நூலோடு சேர்த்து இந்த மாதிரி கப்பில் மாட்டி விட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி செய்யும்போது நூல் வந்து நமக்கு தண்ணிக்குள்ளே விழாது. நம்ம வெளியில் எடுக்கிறப்ப ரப்பர் பேண்டை தனியாக எடுத்துகிட்டு இந்த டிப்டியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டில் எப்போவுமே இந்த மாதிரி பாக்கெட்டில் தான் மசாலா தூள் பருப்பு வகைகள் இல்லை ரவை இந்த மாதிரி பொருட்கள்லாம் வாங்குவோம். நம்ம இந்த மாதிரி பாக்கெட்டில் வாங்கிட்டு நமக்கு தேவையானதை டப்பாவில் கொட்டி ஸ்டோர் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறத அப்படியே இந்த பாக்கெட்டில் வச்சு தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். இந்த பாக்கெட்லேயே வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கட்டுவோம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு டைட்டான கிளிப் போட்டு மாட்டி வைப்போம். இந்த மாதிரி நம்ம வந்து ரப்பர் பேண்ட் கிளிப் எது போட்டு கட்டி வச்சாலுமே டைட்டாக இல்லை அப்படின்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருக்கும் போது இதில் குட்டி குட்டி வண்டு பூச்சியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி பொருட்கள் எதுவுமே இல்லாமல் இந்த பாக்கெட்டை கொஞ்சம் கூட காற்று போகாத அளவுக்கு நல்லா டைட்டாக எப்படி சீல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு பெருசாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை, கொஞ்சம் சின்ன சைஸாக இருந்தாலே போதும். இப்போது இந்த ஃபாயிலை பாக்கெட்டோட வாய்ப்பகுதியில் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிவிடுங்க.
இப்போது ஒரு அயன் பாக்ஸை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு இந்த ஃபாயில் மேலே வச்சு லைட்டாக தேய்ச்சிங்கனாலே போதும். பேக்கெட் வந்து நல்லா ஒட்டிக்கும். அயன் பாக்ஸ் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, லைட்டாக சூடாக இருந்தால் போதும். இப்போது இந்த ஃபாயிலை மட்டும் நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், இந்த பேக்கெட் வந்து நல்லா சீல் ஆகிடுச்சு. இதில் வந்து மசாலா நமக்கு கொஞ்சம் கூட வெளியில் வரவே வராது. அடுத்து நீங்கள் யூஸ் பண்ணும்போது இதை வந்து மறுபடியும் கட் பண்ணிவிட்டு மசாலாவை கொட்டிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம். நிறைய பேருக்கு உடச்சி ஊற்றுன முட்டை குழம்பு வந்து ரொம்ப பிடிக்கும். முட்டையை வந்து நம்ம அவிச்சிட்டு குழம்புல சேர்க்குறத விட இந்த மாதிரி உடச்சி ஊற்றணுன்னா அதோட மசாலா ஃப்ளேவர்ஸ் எல்லாமே முட்டையில் நல்லா இறங்கி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இந்த மாதிரி முட்டை குழம்புலலாம் நம்ம முட்டையை உடச்சி ஊற்றும் போது டக்குன்னு வித்தின் செகண்ட் ஊற்றிடணும். அப்போ தான் முட்டை வந்து நமக்கு முழுசாக இருக்கும். நம்ம வந்து டைம் எடுத்து ஊற்றணுன்னா முட்டை வந்து அங்கங்கே பிரிஞ்சு போயிடும். அப்புறம் நமக்கு வந்து பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. இந்த மாதிரி செய்கிறதெல்லாம் பிகினர்ஸ்க்கு வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கு ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது. முட்டையை நீங்கள் வந்து டைரெக்டாக குழம்புல உடச்சி ஊற்றாமல் முன்னாடியே இந்த மாதிரி ஒரு பவுலில் உடச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்ம முன்னாடியே வந்து பவுலில் உடச்சி வச்சுக்கிட்டோன்னா குழம்பு வந்து நல்லா கொதிச்சுட்டு இருக்கும்போது நம்ம இந்த முட்டையை எடுத்து டக்குன்னு குழம்புல ஊற்றிடலாம். நமக்கு வந்து டைம் எடுக்காது. ஸோ நமக்கு முட்டையும் வந்து பிரிஞ்சு போகாது, நல்லா முழுசாகவே இருக்கும். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு நல்லா குக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இன்னொரு பக்கத்துக்கு திருப்பி விட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். மழை காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நமக்கு சுகரில் வந்து நிறைய எறும்பு வரும். அது மட்டும் இல்லாமல் சுகரில் ஒரு மாதிரி தண்ணி விட்டு கெட்டியாக ஆன மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். நான் முன்னாடியே இன்னொரு வீடியோவில் சொல்லியிருந்தேன், சுகரில் வந்து எறும்பு வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் சுகர் போட்டு வச்சுருக்க டப்பாவில் இந்த மாதிரி கூடவே ஒரு 4-5 கிராம்பையும் சேர்த்து போட்டு வச்சுருங்க அப்படின்னு. இந்த கிராம்போட வாசனைக்கு பார்த்திங்கன்னா எறும்பு சுத்தமாக வரவே வராது. இது நான் ஏற்கனவே போட்டு வச்சுருந்தது. இப்போ சுகர் வந்து காலி ஆகிடுச்சு, நான் மறுபடியும் கொட்டிக்கிறேன். மழை காலத்தில் இந்த சுகர்லாம் ஒரு மாதிரி தண்ணி விட்ட மாதிரி ஆயிடுதுல. ஸோ அதுக்கு என்ன பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி டிஷ்யூ உங்ககிட்ட இல்லைன்னா பரவாயில்ல, உங்கள் வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு எழுதாத வெள்ளை பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த டிஷ்யூவை டப்பாக்கு மேலே வச்சுட்டு நம்ம மூடி போட்டுக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து இந்த டப்பாவோட அடியிலையும் ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சுட்டு அதுக்கு மேலே சுகர் கொட்டிக்கலாம். இந்த மாதிரி நம்ம செய்யும்போது டப்பாவில் ஈரப்பதம் இருக்கவே இருக்காது. அப்படியே ஏதாவது ஈரப்பதம் இருந்தாலும் இந்த டிஷ்யூ எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிடும். ஒவ்வொரு தடவை நம்ம டப்பாவை ஓப்பன் பண்ணும்போதும் இந்த டிஷ்யூவை வேற தனியாக எடுக்கணுமே, இது எக்ஸ்ட்ரா வேலையாக இருக்கேன்னு யோசிக்காதீங்க. டிஷ்யூ வந்து இந்த டப்பாவோட மூடியில் நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். நீங்கள் திறந்து மூடும்போது எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, ஈஸியாக செய்யலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து இந்த டிப் வந்து நம்மள நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் சிக்கன் மீன் எல்லாம் பொரிச்சிட்டு அந்த பேன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரொம்ப எண்ணெயாக இருக்கும். இதை வந்து நம்ம ஸ்க்ரப்பர் வச்சு க்ளீன் பண்ணும்போது அந்த ஸ்க்ரப்பர்லையும் இதே எண்ணெய் பிசுக்கு ஒட்டிக்கும். அடுத்தடுத்து நம்ம பாத்திரம் கழுவும் போது இந்த ஸ்க்ரப்பர்லேயும் சரி அந்த பாத்திரத்துலேயும் சரி நமக்கு இந்த மீன் பொரிச்ச இல்லை சிக்கனோட ஸ்மெல் தான் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாமல் இந்த எண்ணெயை ஈஸியாக க்ளீன் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போது இந்த பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து இது ஃபுல்லாகவே தூவி விட்டுருங்க. கோதுமை மாவு இல்லை மைதா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ வச்சு இதை ஃபுல்லாக தொடச்சி விட்டுருங்க. நம்ம சேர்த்த மாவு வந்து இதில் இருக்க எண்ணெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிடும். ஸோ இதை வந்து நம்ம டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இந்த எண்ணெய் எல்லாமே நம்ம டிஷ்யூலேயே வந்துடும். இதுக்கப்புறமா இந்த பேனை நம்ம எப்பவும் போல் டிஷ்வாஷர் போட்டு கழுவி எடுத்துக்கலாம். நம்ம ஸ்க்ரப்பர்லேயோ இல்லைனா இந்த சிங்க்லேயோ எண்ணெய் பிசுக்கு கொஞ்சம் கூட இருக்காது. ரொம்ப ஈஸியாக கழுவி எடுத்துட்டோம். இந்த டிப்பை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ட்ரெஸ்ஸில் இந்த மாதிரி எண்ணெய் கொட்டிருச்சுன்னா நம்ம எவ்வளோ தான் டிட்டர்ஜென்ட் போட்டு துவைச்சாலும் இந்த கரை வந்து போகவே போகாது. இந்த கரை நம்ம ட்ரெஸ்ஸில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ ஒரு ஈஸியான மெத்தடில் கொஞ்சம் கூட சிரமமே இல்லாமல் டக்குன்னு இந்த கரையை எப்படி ரிமூவ் பண்ணுறதை நம்ம பார்க்கலாம். எண்ணெய் கொட்டின உடனேயே அந்த இடத்துல நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்க டால்கம் பவுடர், அதாவது நம்ம எப்போவுமே யூஸ் பண்ணிட்டு போல் முகத்துக்கு போடுற பவுடர், அதை எடுத்து அந்த எண்ணெய் கரை மேலே அப்படியே கொட்டிடலாம். முகத்துக்கு போடுற பவுடரை இதில் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா இதுக்கு பதிலாக உங்கள் வீட்டில் கார்ன்ஃப்ளவர் இருந்துச்சுன்னா, அதாவது சோள மாவு இருந்துச்சுன்னா அதையே கூட நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷத்துக்கு இது அப்படியே விட்டுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நான் வந்து ஒரு பவுலில் கொஞ்சமாக தண்ணி எடுத்திருக்கேன். இதில் நம்ம பாத்திரம் கழுவுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுற லிக்விடை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். நல்லா கலந்து விட்டுட்டு எண்ணெய் கரைப்பட்டிருக்க இடத்த இந்த தண்ணியில் இந்த மாதிரி நல்லா முக்கி வச்சுருங்க. இது வந்து ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்படியே ஊறட்டும். 15 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை எடுத்து கையாலேயே இந்த மாதிரி நல்லா கசக்கி விட்டுருங்க. நல்லா கசக்கி விட்டுட்டு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை இருந்த இடமே தெரியாமல் அப்படியே க்ளீனாக போயிடும்.
அடுத்து இதை நீங்கள் எப்பவும் போல் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சி காய வச்சுக்கலாம். காஞ்சதுக்கப்புறமா எடுத்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் கரை வந்து இருந்த தடமே தெரியாமல் அவ்வளோ க்ளீனாக இருக்கும். இந்த மாதிரி சிசர்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய மெத்தட் இருக்குது. நான் ஏற்கனவே நம்மளோட வீடியோஸில் இதை எப்படி ஷேர் பண்ணுறதுன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்ல போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான, நமக்கு வந்து உடனே ரிசல்ட் கிடைக்கிற மாதிரியான ஒரு மெத்தட் தான். இதுக்கு நம்ம எடுத்துக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் எப்போவுமே இருக்கிற சாதாரண உப்பு தான். இந்த உப்பில் நம்ம வந்து சிசர்ஸை வச்சு ஒரு 15லேருந்து 20 தடவை இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கலாம். நீங்கள் வந்து தூள் உப்பு தான் எடுக்கணும், கல் உப்பு எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி நம்ம செய்யும்போது சிசர்ஸ் வந்து நல்ல ஷார்ப் ஆயிரும். நமக்கு வந்து புதுசு மாதிரியே கட் பண்ணோம். இந்த மெத்தட் தான் இருக்கிறதுலே ரொம்ப ஈஸியான எஃபெக்டிவான மெத்தட். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்ததுங்கிறத கீழே இருக்க கமெண்ட்டில் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.